2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மைச் செய்தி. கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவிக்கு முறைகேடாக வீட்டு மனைகளை ஒதுக்கியதாக குற்றச்சாட்டில் முதல்வர் சித்தராமையாவிற்கு எதிராக மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் FIR பதிவு செய்துள்ளனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கக்கூடும்? முழு விவரம். கண்டிப்பாக இந்த மூணாம் முறைகேடு விவகாரத்தை பொறுத்த மட்டும் சித்தராமையா தனது தரப்பில் நிலைப்பாட்டை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இதில் தனது செயல்பாடு எதுவும் இல்லை, தனது தலையீடு எதுவும் இல்லை என ஏற்கனவே கடந்த 2 வாரங்களாக இந்த விவகாரம் எப்போது குற்றச்சாட்டாக இருந்ததோ அப்போது முதல் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில 3 பேர் அளித்த தனிநபர் புகாருக்கு ஆளுநர் அனுமதி அளித்தார். நீதிமன்றமும் அந்த ஆளுநரின் ஒப்புதலின் பேரில் இது தொடர்பாக மைசூரு லோக் ஆயுக்தா SP தலைமையில் வழக்கு பதிவு செய்து 3 மாதங்களுக்கு அறிக்கை செய்ய வேண்டும் என பெங்களூரு மக்கள் பிரதிநிதித்துவ நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இந்த அடிப்படையில் தான் இன்று சித்தராமையாவுக்கு எதிராக மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் FIR பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த FIR-இல் முதல் குற்றவாளியாக சித்தராமையாவின் பெயரையும், 2வது குற்றவாளியாக அவரது மனைவி பார்வதி பெயரையும், 3வது குற்றவாளியாக சித்தராமையாவின் மைத்துனர் அவர்தான் சித்தராமையாவின் மனைவிக்கு அந்த இடத்தை தானமாக வழங்கினார் மல்லிகார்ஜுன சாமி. அவர் 3வது குற்றவாளியாகவும் 4வது குற்றவாளியாக இந்த இடத்தை மல்லிகார்ஜுன சுவாமிக்கு விற்பனை செய்த இந்த நிலத்தின் முதல் உரிமையாளர் தேவராஜ் என்பவர். இந்த 4 பேர் மீது இந்த FIR பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த மட்டில் முக்கியமான குற்றச்சாட்டு என்ன என்றால், 3.5 ஏக்கருக்கு பதிலாக நகரின், அதாவது கிராமப்புறத்திலிருந்து மைசூரு நகர மேம்பாட்டு கழகத்தால் கைப்பற்றப்பட்ட கையகப்படுத்தப்பட்ட 3.5 ஏக்கர் நிலத்துக்கு பதிலாக 14 வீட்டு மனைகளை மைசூரு நகரின் மைய பகுதியில் கொடுத்திருக்கிறார்கள். இது நிலமாக பார்க்கும் போது 50-50 என்று இருந்தாலும் கூட இதன் மதிப்பு என பார்க்கும்போது பல கோடி ரூபாய் அதிகமாக இருக்கிறது. இதை சித்தராமையா தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மனைவிக்கு ஒதுக்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த வழக்கின் அடிப்படையான குற்றச்சாட்டு. இது தொடர்பாகத்தான் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணையானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் சித்தராமையா தரப்பில் ஏற்கனவே நேற்று சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது, அமைச்சரவையிலும் விவாதிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் டிவிஷன் பெஞ்சிற்கு ஏற்கனவே ஆளுநரின் அந்த அனுமதிக்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தை சித்தராமையா நாடினார். அங்கு அவரது மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே 2வது முறையாக டிவிஷன் பெஞ்ச், அதாவது 2 பேர் அமர்வு முன்பாக மனு தாக்கல் செய்ய இருப்பதாக சித்தராமையா தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டால் இந்த மனு லோகாயுக்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் FIR-இன் வழக்கிற்கு விசாரணை நடத்த இடைக்கால தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த FIR என்பது சித்தராமையாவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். இருப்பினும் சித்தராமையா ஒரு விஷயத்தை மட்டும் பல இடங்களில் தெளிவாக குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக தனது குடும்பத்தை எந்த இடத்திலும் கொண்டு வரவில்லை. குறிப்பாக அவர் மனைவி பார்வதி பதவியேற்பு விழாவிற்கு கூட அவர் இதுவரை அவர் மனைவியை அழைத்து வந்ததில்லை. அந்த வகையில் நான் எப்படி தனிப்பட்ட முறையில் தனது மனைவிக்கு உதவி செய்வேன் என்ற ஒரு விஷயத்தை அவர் பல இடங்களில் வெளிப்படையாக கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டை தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கும் FIR-ஐ அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், இதனால் கர்நாடக அரசியலில் மாற்றங்கள் நிகழுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.